எதிர உன்னோட ஒரிஜினல் முகம். ஃபாதர் எப்ரஹாம் பட்டினப்பாக்கம். சாமி வடை சாப்பிடுங்க. நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம். 3 நாள் கேள்விதான் கேட்பேன், அவ்வளவுதான். என்ன வெத்தலை போடல? நீங்க வெத்தலை போட்டா ரொம்ப அழகா இருப்பீங்க. வாங்கி தரட்டுமா? வேண்டாம் சார். சாமி உங்களுக்கு ஃபாதர் எப்ரஹாம் தெரியுமா? தெரியும் சார். 3 நாள் முன்னாடி இங்க வந்தாரே. சிஎம்க்கு அவரை தெரியும். வடை சாப்பிடுங்க. சிஎம் பார்க்க அவரு சிஎம் வீட்டுக்கு போயிருக்காரா? அது எனக்கு தெரியல சார். அவரு தப்பானவரா சார்? நம்பர் 1 கிரிமினல் அந்த ஃபாதர். அதனால தானே உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்காரு. ஜூன் 11 சிஎம் பார்த்திருக்காரு. அன்னைக்கு காலைல 11 மணிக்கு தான் சிஎம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிட்டாரு. ஆமா ஆமா சார், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்புறம் நேத்திக்கு மறுபடியும் வந்தாரு. நான் உங்களை பார்க்க வந்த அன்னைக்கு. ஆமா ஆமா அதேதான் சார். எதுக்கு? சிஎமோட உடம்பு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வந்தார் சார். ஃபாதர் நடத்துற ஆசிரமத்துல சிஎம் இன்வைட் பண்றதுக்காக அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் சிஎம் ஆபீஸ் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வரேன், இல்லன்னா சிஎம் ஏதாவது ப்ரோக்ராம் போறாருன்னா அங்கேயே அவரை வச்சு பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. சாப்பிடுங்க. அப்புறம் என்ன கூப்பிட்டு சிஎமோட ப்ரோக்ராம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், உங்க நம்பரை கொடுங்கன்னு சொன்னாரு. நான் என்னோட நம்பரை கொடுத்துட்டேன். உங்க ஹெல்ப் எனக்கு வேணும். நான் என்னோட நம்பர் தரேன். இனி ஃபாதர் உங்களுக்கு கால் பண்ணா அந்த செகண்ட்ல அவருக்கு சந்தேகமே வராம வேற ஒரு போன்ல இருந்து எனக்கு கால் பண்ணுங்க. அவன் ரொம்ப பெரிய மோசக்காரனா சார்? கிரிமினல் வேலை பாக்குறதுக்கு முன்னாடியே பிடிக்கணும்ல? ஆமா. இவரானு பாருங்க. இது பொருத்தமா இருக்கா? இந்த போட்டோ பொருத்தமா இருக்கு. இவன் தான் சார். இவன்தான் சார், இவனே தான். ஃபாதர் எப்ரஹாம், சாந்தோம் சர்ச், பட்டினப்பாக்கம், சென்னை. இப்படி ஒரு அட்ரஸ் தான் அவர் சிஎம் விசிட் லிஸ்ட்ல கொடுத்திருக்காரு. ஆனா அப்படி ஒரு சர்ச்சோ ஆர்ஃபனேஜோ பட்டினப்பாக்கம்ல கிடையவே கிடையாது. இவர் கடைசியா சிஎம் பார்த்தது ஜூன் 11 சிஎம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கு ஜஸ்ட் முன்னாடி. தி லாஸ்ட் விசிட்டர். 2 நாளைக்கு முன்னாடி இவர் சிஎம் ஆஃபீஸ்க்கு மறுபடியும் போயிருக்காரு. சிஎமோட ப்ரோக்ராம் பத்தி விசாரிக்க. எதுக்கு? யூ கேன் கெஸ் இட். லெட் மீ ரிப்பீட். கட்டாயமா சிஎம் இஸ் நாட் சேஃப். சிஎம் நாளைக்கு ஆஃபீஸ் வந்துருவாருன்னு நான் கேள்விப்பட்டேன். எஸ், போக பர்மிஷன் கொடுத்துட்டோம். எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு சார், அது நடக்கக்கூடாது. இந்த ஃபாதரை பிடிக்கிற வரைக்கும் சிஎமோட மூமெண்ட்ஸை நம்ம கண்டிப்பா பாதுகாக்கணும். சொல்லி புரிய வைக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. ட்ரை பண்ணுவோம். we will do our best sir. சிஎம் ஓட வீட்ல இருக்கிற செக்யூரிட்டியை கொஞ்சம் கூட அதிகப்படுத்த வேண்டியது இருக்கும். கண்டிப்பா. அதுபோல கெஸ்டையும் விசிட்டர்ஸையும் கட்சிக்காரங்களா இருந்தாலும் சரி மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும். நடக்காது, அது நடக்காது. கட்சிக்காரங்கள அவாய்ட் பண்ண முடியாது. மன்னிக்கணும், நான் தெரியாம தான் கேட்கிறேன். நீங்க உண்மையிலேயே போலீஸ் ஆபீசரா இல்ல பொலிட்டீஷியனா? நான் என்னவா வேணா இருந்துட்டு போறேன். நான் நடக்கிற விஷயத்தை தான் சொன்னேன். டாக்டர் வேலை மாதிரி எல்லாம் இல்ல. இங்க கட்சிக்காரங்க தான் முக்கியம். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சிஎம் ஆபீஸ்ல டிக்கெட் கொடுத்த ஆளு உள்ள விடுங்க, சிஎம் பார்க்க. டேய் தலைவரே, அவன் என்ன பேசிட்டு போறான்? ப்ளீஸ். டாப் பிரையாரிட்டி. இந்த போட்டோல தெரியுற குற்றவாளிய எப்படியாச்சும் கண்டுபிடிச்சே ஆகும். அதுவும் உயிரோட. இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் உங்களுக்கு கிடையாது. எந்த இடத்துல வேணா எந்த நேரத்துல வேணா சர்ச் பண்ணலாம். ஹைவேஸ், ஆல் ரோட்ஸ், வெஹிக்கிள்ஸ், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், நீங்க சந்தேகப்படுற எல்லா இடத்துலயும். சார், எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணணும்னா லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கூடாதா? அப்படி ஒரு வழி இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்ப வரைக்கும் ஏன் அதை பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணமும் இருக்கு. சார், இவரை இவ்வளவு தீவிரமா தேட சொல்றீங்களே, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிருக்காரு? ஓஹோ, அது தெரிஞ்சாதான் பிடிப்பீங்களா? சாரி சார்.
நிறுத்துங்க நிறுத்துங்க. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரியாதா? சாரி. ஃபைன் கட்டுங்க. எவ்வளோ? 500 ரூபா. இந்தாங்க. ரிசிப்ட் கொடு. தேங்க்யூ. தேங்க்யூ. ம், இதை எடுத்துட்டு போய் கவர்னர்கிட்ட குடியா. கொண்டு கொடு. வீட்டில் சும்மா உட்கார்றதுக்கு இல்லை, ஜனங்க என்னை தேர்ந்தெடுத்தது. நான் சும்மா உட்கார்றதுக்காக கட்சி என்னை சிஎம் ஆக்கல, தெரிஞ்சுக்க. என்ன காரணம் வேணாலும் இருக்கட்டும், எதுவும் செய்ய முடியலைன்னா இந்த வேலையில் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை, நிறுத்திக்குவோம். கட்சி வேற ஆளை பார்த்துக்கட்டும். கொண்டு போய் குடியா. என்னது சார்? புரியலையா? என்னுடைய ராஜினாமா. இல்ல தலைவரே, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தானே. நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். உப்பு, காரம், புளிப்பு, உவர்ப்பு இதெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. குரங்கு குட்டி மாதிரி என்னை வச்சு ஏன் வித்தை காட்டிகிட்டு இருக்கீங்க? ஓடுறது, குதிக்கிறது, நீந்துறது, வணக்கம், வந்தனம், அது பத்தாதுன்னு இது மேலே வேற நடக்க சொல்கிறீங்க. ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாதான். கொஞ்சம் ஆஃபீஸுக்கு போய் மீட்டிங்கில் ஜனங்கள்கிட்ட ஒரு 10 வார்த்தை பேசினா கூட உடனே ஸ்ட்ரெயின் ஆயிருமா என்ன? பார்த்துக்கிட்டு நிற்காம எடுத்துகிட்டு போய் குடியா. இதுக்கு மேலேயும் இழுத்தடிக்காம உண்மையை அவர்கிட்ட சொல்றது தான் நல்லது. சிஎம் வாஸ் சீரியஸ். அவர் இதுல பின் வாங்குவாருன்னு எனக்கு தோணல. சொல்லிடலாம் பெருமாள். எஸ் பெருமாள், யூ ஷுட் இன்ஃபார்ம். வேற வழி இல்லைன்னா சொல்லுங்க. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை.